ஹாய் வணக்கம் மக்களே. என்னால் எந்திரிச்சு உட்காந்து பேசுகிறதுக்கு கூட முடியல. எனக்கு மதியம் சாப்பிடாம அப்படியே தூங்கிட்டு படுத்து ரொம்ப மைண்டு ப்ராப்ளம் ஆச்சுன்னா தூங்கிடும். ஃபுல்லாக தூக்கம்தான் வரும். ஏன்னா அந்த சைக்காலஜி டேப்லெட் அந்த தூக்கத்தை இது பண்ணுறதுக்கு தான் இதாகும். மனசு சரியில்லைனால அப்படியே படுத்து தூங்கிட்டேன். கொஞ்சம் சாப்பிட்டேன் காலையில். இவ்வளோ ரைஸ் இவ்வளோ தான் எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை சட்னி போட்டு சாப்பிட்டேன். எனக்கு அந்த இதே ஒரு மாதிரியாகவே தோணிக்கிட்டு இருக்குது. மைண்டு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது. எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்ச மாதிரி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துருக்குறேன். சந்தைக்கு போகணும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர முடியாமல் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு 20 ரூபா கையில் கொடுத்து போய் சூப்பர் பஜாரில் போய் வாங்கிட்டு வந்தேன். இப்போ அந்த பாலை சாப்பிட்ருக்கப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது. ரொம்ப மைண்டு எனக்கு எதுக்கு கடவுள் இப்படி ஒரு கொடுமையை கொடுத்தாரு எனக்கு தெரில. இல்லை என்னுடைய தலையெழுத்தா இல்லை என் பாட்டில் இருந்தேன். இப்போ நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனலில் ரன் பண்ணேன். கோலம் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தேன், போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு அதை நான் கொஞ்ச நாள் விட்டுட்டேன். அது வேண்டாம் அப்படின்ட்டு. என்னால் ஹெல்த்து சப்போர்ட் வரல போடுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா சரி மைண்டு தான் வேறுக்கிட்டு இன்னொரு சேனல் ஆரம்பித்தேன். அதுலேயே வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். அது போட்டதால எங்கள் பெரிய பொண்ணுக்கு பிடிக்காமல் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த சேனல் போட்டதுனால அது இப்படி தான் இந்த பொண்ணுக்கு தான் கொடுத்து, சூர்யாவுக்கு கொடுத்து தான் அதில் எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. பொய்யாவும் சொல்லிச்சு. டெய்லி சர்வீஸ் பண்ணுறேன் அது இதுன்னு. என்ன சர்வீஸ் பண்ணதோ தெரியல எனக்கு. அப்படி பண்ணி கடைசியில் அந்த சேனலே டிலீட் பண்ணி விட்டாங்க. இருந்தாலும் திரும்பவும் போய் நான் பாவம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாமே அப்படின்ட்டு கொஞ்சம் இதோடு பண்ணினேன். ஃபஸ்ட்டு செஞ்சதை விட இப்போ அதிகமாக தான் செஞ்சுருக்குது. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப தரக்குறைவாக தரந்தாழ்த்தி பேசிடுச்சு. நீ ஒரு வயசானவங்கன்னு கூட பார்க்காம தரந்தாழ்த்தி பேசி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடுச்சு. எனக்கு அது சொல்லவே முடியல. அந்த இதை அந்தளவுக்கு என்னை பண்ணி விட்டுருச்சு. இப்போ திரும்பி எப்படி நான் போய் அது மூஞ்சியில் முழிக்க முடியுமா? முழிப்பேன் நான் முதல்ல. கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்தியா? நீ பேசுகிறதுன்னு யோசிச்சு பார்த்தியா? என்னுடைய மொபைல் இருக்குது அங்கே, சரியா? எனக்கு வரவேண்டிய அமௌண்ட் இருக்குது. நான் உனக்கு தயவுதாச்சுன்னு பார்க்கல. வட்டி கணக்கு போட்டு பாரு, அதுக்கெலாம் எவ்வளோ வட்டி வருதுன்னு. நீ யூடியூப்பில் நான் பார்த்து வெங்காயம் பார்த்து கழுவி கொடுத்தா அப்படிங்கிறதெல்லாம் விட்டு தொலைஞ்சிடு. நீ பார்த்துக்கலாம், அது ஒர்த்தே கிடையாது. மானிட்டேஷன் பண்ணி கொடுத்தியா? வருமானம் வர மாதிரி பண்ணி கொடுத்தியா? ஒன்றுமே கிடையாது. ஆஃப்டர் ஆல் ஒரு இதுக்கு போட்டதுக்கு ஃபங்க்ஷன், அவார்டு ஃபங்க்ஷனுக்கு அது கூட செல்வலட்சுமி யூடியூப் சேனல் போட்டேன். என்னுடையது எஸ்எஸ் லைஃப் ஸ்டைல். அது போட்டாத்தே வருதுங்கிறாங்க எல்லோரும். நீயும் உன்னோட இதுக்கு நீ போட்ட இந்த சேனலை வளர்த்தக்கூடாதுன்ட்டு. இதெல்லாம் நான் கேட்டேன். உன்னை கேட்டதுக்கு உனக்கு கோபம் வந்துடுச்சு. வா புஜுக்கிட்டிக்கு வாச்சாமே கோபம் வந்துட்டு உனக்கு லைவ் போட்டு இல்லாதெல்லாம் திட்டினேன். இப்போ ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருக்குறத நான் இது சும்மா ஏன் சொல்கிறேன்னா, என் மைண்டு ஒரு மாதிரி முடியல என்னால். இது எங்கே கொண்டு திக்குவே என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட அது ஓடி போயிடலாமான் இருக்குது. மைண்ட் அப்படி தோணுது. ஆனால் எங்கே போய் ஓடி போய் எங்கே வேணாலும் இந்த மைண்ட் இப்படியே தான் எங்கூட தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடியல. நானும் சமாளித்து விட்டு பார்த்துடலாம் அப்படின்னா கூட என்னால் முடியல. இப்படி ஒரு நிலைமை கடவுள் நமக்கு கொடுத்தாரு. இது யூடியூப்பில் தப்பா? நான் தனியாக இருக்கிறேன், யாரும் இல்லை நம்மளுக்கு சப்போர்ட். சரி யூடியூப்பில் போனால் லைவ் போட்டால் யாரோ ஒருத்தர் பேசுவாங்க, கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும். நான் வந்தால் என்னை பாடாப்படுத்து கொண்டுட்டே எப்படி நான் என்ன பண்ணிட்டு? கடவுள் இருக்காரா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல. என்னால் முடியல. இந்த கொடுமையை யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும் நான் பப்ளிக்கா?